சோனியா காந்தி ராகுல் காந்தி உடனான தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் சந்திப்பு திடீர் ரத்து. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் விஜய். அஇஅதிமுகவில் தொடர்வதா தாவேக்காவில் இணைவதா என ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆலோசனை. அவரது இல்லத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் குவிந்துள்ளதால் பரபரப்பு. அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. மக்கள் தாவேக்க பக்கம் இருப்பதால் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தோம் எனவும் விளக்கம். மக்கள் தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். இதே போல அது தெளிவா அண்ணன் CV சண்முகம் தெளிவா விளக்கியிருக்காங்க. எங்கள் கருத்தே CV சண்முகத்தின் கருத்து என SP வேலுமணி பேட்டி. ஒற்றுமையாக செயல்பட்டு அதிமுகவை வலுப்படுத்துவோம் என நம்பிக்கை. அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணைந்ததால் பரபரப்பு. சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் இணைந்தனர். வேலூர் அருகே செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் தாவேக்க நிர்வாகிகள் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படும் விவகாரம். இரு தரப்பினரும் இன்று போராட்டம் அறிவித்து இருப்பதால் கணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே போலீசார் குவிப்பு. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கர்நாடக மாநில முதல்வர் பதவியில் இருந்து விலகுவதாக சித்தராமையா அறிவிப்பு. அம்மாநில முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் TK சிவக்குமார். பீகாரில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து. நீரில் மூழ்கி 2 பலி, 7 பேர் பத்திரமாக மீட்பு. மாயமான 5 பேரை தேடும் பணி தீவிரம். EPS தரப்பில் மீண்டும் சேர்ந்த SP வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள். தனித்து விடப்பட்ட CV சண்முகம் இன்று முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்தார். 2016 முதல் 2021 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சராக செயல்பட்டவர். கோடை வெப்பத்தை எதிர்கொள்வது எப்படி? வழிகாட்டுதல்களை வெளியிட்டது பெருநகர சென்னை மாநகராட்சி. நாகர்கோயிலில் தாவேக்க கொடிகளுடன் வாகனத்தில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் திமுக அலுவலக வாயிலில் தங்களுக்குள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. மோதலில் தங்கள் அலுவலக கேட் உடைந்து விட்டதாக காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார். சென்னையில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு. சுதாரித்துக் கொண்ட பைலட் விமானத்தை உடனடியாக நிறுத்தியதால் விமானத்தில் இருந்த 264 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் பகுதியை வந்தடைந்தது கிருஷ்ணா நதி நீர். இன்று மாலை பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை கிருஷ்ணா நீர் வந்தடையும் என எதிர்பார்ப்பு. ஈரான் தனது வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை ஒப்படைப்பதற்கு கைமாறாக அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகள் எதுவும் நீக்கப்படாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு ஜூன் 22ஆம் தேதி வரை நீட்டிப்பு.
தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. காங்கோவில் தீவிரமடைந்து வரும் இபோலா நோய் பரவல். இபோலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவசர கால மருந்து பொருட்களை அனுப்பியது மத்திய அரசு.